ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நிறையா பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க புது வீடு கட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு. உங்களுக்காண்டியே இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி நான் டைம் ஒதுக்கி உங்களுக்காண்டி போடுறேன். வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான டிப்ஸு சொல்ல போகிறோம். 5 விதமான டிப்ஸு சொல்லிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போட முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸை மட்டும் நான் சொல்லலான்னு இருக்கேன். நம்ம சேனல் இதே நீங்கள் முறையாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி அதை பண்ணி வேலையை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, புது வீடு கட்டுறீங்க, ஆர்சி போடுறீங்க, அதுக்கு வந்து தரமான கம்பி வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதில் வந்து சிமெண்ட்டை கலந்து நீங்கள் எப்பயும் போல் ஆர்சி போட்டுருவீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் பிக்சரில் LW 101 ஆயிலை வந்து ஒரு மூடைக்கு 200 மில்லி, அதாவது 200 மில்லி, அதாவது கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வாங்கி 200 மில்லி ஒரு மூடைக்கு நீங்கள் மிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணிங்கன்னா ஈரக்கசைவு இருக்காது. ரொம்ப வந்து காலங்காலத்துக்கு வந்து வீடு நம்மளுக்கு தரமாக இருக்கும். லீக்கேஜ் எது இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த கம்பி வந்து நீங்கள் ஆர்சியில் போட்டிருக்க கம்பி வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. நல்லா வந்து ஒரு லைஃப் கொடுக்கும். வீடு வந்து பார்த்திங்கன்னா கெட்டி குறைஞ்சது 50 வருஷம் 100 வருஷம் நம்ம வந்து வீடு அப்படியே விட்டுருவோம். அதுக்கு நம்ம தேவையான முக்கியமான விஷயங்களை வந்து இந்த ஆயிலை வாங்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்றைக்குமே அந்த ஒரு பயம் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 185 ரூபா வந்து உங்களுக்கு இப்போ ரேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிப்ஸு, இப்போ பழைய வீடு இருக்கும். பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாப்ட் நெத்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய லாப்ட்டுகள் இருக்கும். அது பூரா வந்து பார்த்திங்கன்னா கீறி வெடித்து புடுங்கி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டாக்டர் பிக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 301 ஆயிலு. இந்த ஆயிலை வந்து நம்ம மிஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த துருப்பிடிக்கிற வந்து ஏற்கனவே அந்த கம்பி துருப்பிடிச்சிருக்கோம். அந்த அதிகமாக வந்து துருப்பிடிக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்க்கசைவு, அதாவது ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கும், அதுகளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா MRP வந்து பார்த்திங்கன்னா 430 ரூபா வரைக்கும் 1 லிட்டர் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் சிமெண்ட்லேயும் ப்ரெஷ்லேயும் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் கம்பி இருக்குன்னா அந்த கம்பிக்கு மேலே வந்து வெறும் ப்ரெஷ்லேயே நீங்கள் அடிச்சு விட்டுட்டு அதுக்கு கூட வந்து சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 2 in 1 இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டிப்ஸு, வீடு ஏற்கனவே கட்டியிருப்பீங்க. கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடி எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை மாடி எடுக்க முடியாமல் என்ன செய்ய லேட் ஆகிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கலாம்னு நினைப்பீங்க. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே பில்லர் கட்டியிருப்பீங்க. அந்த பில்லர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் நிற்கும். அதுக்கு மேலே அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கம்பி, அதாவது ஆர்சியில் போடக்கூடிய கம்பி வந்து பார்த்திங்கன்னா நீட்டி நீட்டி நிற்கும். அந்த கம்பி வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு கொண்டு விட்டுருப்பீங்க. அது வந்து என்ன கேட்டிங்கன்னா துரு பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே துரு ஏற ஆரம்பிச்சிடும். மழையில் வெயில் கிடக்கிறதுனால அந்த துரு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியோட பலன் வந்து, அதாவது பலமாக இருக்க கம்பி வந்து அதோட இது வந்து வேல்யூஷன் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய இந்த பிரேமர் வாங்கி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக 6 வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்காமல் அப்படியே இருக்கும் கம்பி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு அதுக்கு மேலே நீங்கள் கட்டிக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் வந்து இதை மெயினாக வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4வது டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடு நீங்கள் கட்டியிருப்பீங்க. வீடு கட்டுனதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிராக் இருக்கும். அதாவது மைனர் கிராக் இருக்கும், ஒரு 1.5 இன்ச்சு கிராக் இருக்கும். ஐயோ நம்ம என்ன வீடு கட்டி இப்படி கிராக் விடுதுன்னு நீங்கள் பயப்பட வேணாம். அன்றைக்கி வந்து காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணலில் வீடு கட்டியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டில் தான் இப்போ நம்ம வீடு கட்டுறோம். இந்த வெடிப்பு வந்து மேக்ஸிமம் வந்து 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் உழுகத்தையும் செய்யும். நம்ம ஏற்கனவே பட்டி பார்த்துருப்போம். பட்டி பார்த்துருந்தாலும் அந்த கிராக் உழுகத்தையும் செய்யும் ஒவ்வொரு இடங்களில். அது ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் கிராக்கர், அதாவது இந்த மெட்டீரியல் நீங்கள் கீழே பார்க்கக்கூடியது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக்கை லாக் பண்ணிடும். தண்ணியோ இல்லை எதுவும் வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து அது ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி பொருள்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. 5வது டிப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து கிரில்லையோ இல்லை வெளியே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஒர்க் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கும். அது வந்து நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு மட்டியோடு அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்று விட்டுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வீங்க, மட்டி அடிக்காமல் அப்படியே விட்டுருவீங்க. உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும். அந்த உப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில்ல நாள்பட நீங்கள் வந்து தண்ணியை விட்டு கழுவும் போது துரு பிடிச்சி அந்த கேட்டை வந்து திங்க ஆரம்பிச்சிடும். இப்போ கேட்டு வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு கேட்டு செஞ்சுருப்பீங்க. அந்த கேட்டு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து என்ன செய்றீங்கன்னா இப்போ கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய
இந்த மட்டியை வாங்கி நீங்கள் அந்த கேட்டுக்கு மேலே அடிச்சு விட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து உங்களுக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். கேட்டையை வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது திங்காமே இருக்கும். அதையில் வாங்கி இந்த ப்ரேமரை வாங்கி அடிங்க. அடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிடணும். கிரில் அப்படியே நீங்கள் போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா அந்த கேட்டை நீங்கள் ரீஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்டோட ரேட்டு வந்து 400 ரூபா தான். நீங்கள் அந்த கேட்டை ரீஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா 10000 ரூபா நம்மளுக்கு வீண் செலவு அதிகமாகும். நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 5 டிப்ஸ் இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவு போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இன்னொரு 5 டிப்ஸோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.